அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தனுசு ராசி நண்பர்களே, வாழ்க்கை சக்கரத்தில் வில்லேந்தி நிற்கிற வீரர்கள் மாதிரி இருக்கீங்க நீங்கள். உங்கள் அந்தரங்க சுபாவத்தை பற்றி பேச போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே எழும்புதுங்க. ஏன் இந்த விவேகம் மிக்க தனுசு ராசினோட சொல்லும் செயலும் எப்பவும் ஒரு தற்காப்பு உணர்வோடவும் அதீத பொறுப்புணர்வோடவும் பிணைஞ்சிருக்கு? இந்த நுட்பமான மனோபாவத்தை கொண்ட உங்களோட வாழ்க்கை ரகசியங்களை ஆராய்வதற்கு முன்னாடி சிவசக்தியின் திருமகன் அந்த ஆறுமுக பரமனை அகக்கண்ணில் குளிர வணங்கி அவரோட கருணை பார்வையால் நம்ம சிந்தனைகளை சீர்பெறணும். நம்ம சொல்லும் சொற்களும் எல்லா நன்மையிலேயே முடியணும். இப்படி சங்கல்பம் பண்ணிக்குவோமா? ஓம் முருகா போற்றி. அந்த வேல்வனோட திருவருள் நம்ம பாதைகளை ஒளியேற்றட்டும். இந்த ஆழ்ந்த நம்பிக்கையோட நன்மைகள் மட்டுமே சூழப்போகிற ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்கலாம். ஒரு தனுசு ராசியில் பிறந்த பெருமக்களே, நீங்கள் ஒரு கருத்தை சாதாரணமாக உதிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட விளைவுகளை தராசில் இட்டு பார்க்கிற அபார நிதானம் உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் நாவில் இருந்து வர ஒவ்வொரு சொல்லும் வெறும் ஒளி இல்லைங்க, அது பல முறை செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் மாதிரி இருக்குது. யாகாவார் ஆயினும் நாகாக்கான்னு வள்ளுவர் சொன்னதுக்கு இலக்கணமாக நீங்கள் திகழுறீங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட மற்றவங்க மனசை புண்படுத்திடுமோ, சமூகத்தில் ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்திடுமோன்னு 1000 முறை யோசித்த பிறகு தான் நீங்கள் மௌனத்தையே கலைப்பீங்க. இந்த சொல்ல ஆராய்ச்சி உங்களோட பலவீனம் இல்லை. இதில் மாற பார்த்தீங்கன்னா பிறர் மேலே உங்களுக்கு இருக்கிற அளவில்லாத மரியாதையும் வாழ்க்கை மேலே உங்களோட உன்னதமான ஒழுக்கத்தையும் பறைசாற்றுது. தன்னலம் என்பது உங்களோட அகராதிலேயே இல்லாத ஒரு வார்த்தைன்னு சொன்னால் அது மிகையே இல்லைங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகவம்னு திருமூலர் சொன்ன உயரிய தத்துவத்தை நீங்கள் சிறமேற்கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற சுற்றமும் நட்பும் நல்லா வாழணும்னு அந்த பொதுநல சிந்தனையே உங்களோட ஆத்மாவோட சாரமாக இருக்குங்க. ஒரு காரியத்தை செய்ய துணியும் போது அதில் உங்களுக்கு கிடைக்க போகிற லாபத்தை விட அதுக்கு பிறகு என்ன நன்மையை பண்ணணும்னு உங்களோட அறிவு கண் முதல்ல உற்று பார்க்கும். இப்படி பரந்த மனப்பான்மை கொண்ட தனுசு ராசினரே, உங்கள் தினசரி வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சின்ன சின்ன சங்கடங்களை எந்த மனோதிரத்தில் எதிர்கொள்ளணும்னு காலத்தோட சக்கரம் சுழலும் போது ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற பாடங்களை எப்படி அனுபவங்களாக மாற்றிக்கணும்னு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாமா? எதிர்மறை எண்ணங்கள் என்கிற நச்சு சூழலில் சிக்காமல் உங்களோட ஆத்ம பலத்தை தூண்டக்கூடிய குரு பகவானோட வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு என்னென்ன நற்பலங்களை வாரி வழங்க போகுதுன்னு இது ரொம்ப சுவாரஸ்யமான ஆய்வுங்க. உங்களோட தன்னம்பிக்கை வெறும் வெற்று பேச்சு இல்லை, அது ஒரு கடும் தவம் மாதிரிங்க. சவால்கள் வரும்போதே துவண்டு போகாமல் யதார்த்த சிக்கல்களை உங்களோட மதிநுட்பத்தால் எப்படி கையாளணும்னு குருவோட அருள் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கவசமாக திகழ போகுதுன்னோ இந்த புரிதலில் நம்ம ஆழமாக உணர முடியும். நம்பிக்கையும் நன்னெறியையும் 2 கண்களாக வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கிறீங்க. வரப்போகிற மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்லும். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. அகிலத்தோட இயக்கத்தை உற்று பார்த்தா அங்கே நேர்மறை ஆற்றலோட அதிர்வுகள் எப்பவும் ஒரே மகாசக்தியை உருவெடுக்கிறதை பார்க்கலாம். தனுசு ராசினோட உள்ளத்தில் அப்படிப்பட்ட உன்னத எண்ண விதைகளை தூவுறதும் பிரபஞ்சத்தோட போராற்றலோட உங்களை இணைச்சிக்கிறதும் எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம உணரணுங்க. பொதுவாக இந்த உலகத்தில் வெற்றியோட சிகரத்தை தொட்ட மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு வழிகாட்டியை கைப்பிடிச்சு நடந்தவங்க தான். பெரும் செல்வந்தர்களாக சாதனையாளர்களாக மிளற வைக்கிறாங்க. தங்களை வழிநடத்துகிற ஒரு உன்னத சக்தியோ ஒரு ஞான ஆசிரியையோ பின்பற்றி தான் அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. தனுசு ராசினரே, ஒவ்வொரு விடியலையும் ஒரு புதிய தேடலோ ஒரு பாடமாக அணுகுங்க. தூக்கத்தில் இருந்து எழுந்த உடனே இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு என்ன ஞானத்தை அருள போகுதுன்னு ஆழமாக கேட்டுக்கிட்டு நாளை தொடங்கினா அந்த நாளோட ஒவ்வொரு நொடியும் நிம்மதியோடவும் தெளிவோடவும் நகரதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாங்க. வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை பற்றியோ முடிவை பற்றியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தால் மனசு இருளுக்குள்ளே தான் தள்ளப்படும். மாறா உன்னதமான இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஆத்மா உண்மையான எழுச்சி பெறும். உங்களை சுற்றி எதிர்மறை அதிர்வுகளை தர சொற்களோ அப்படிப்பட்ட மனிதர்களோ தெரிஞ்சால் அங்கிருந்து மென்மையாக விலகி வந்துடுங்க. அது உங்கள் மன அமைதிக்கு ரொம்ப நல்ல அரணாவாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சவால்களை ஒரு பாடமாக ஏற்றுக்கிட்டு நம்பிக்கையோட காலடி எடுத்து வைப்பதே ஒரு யோகியோட மனநிலை. இந்த ஆன்மீக பயணத்தில் குருவோட வழிகாட்டுதல் ஒரு கலங்கரை விளக்கா மாதிரிங்க.
தற்போது அந்த விஸ்வரூப கடவுளான குரு பகவான் தன்னோட வக்கிர நிலையில இருந்து விடுபட்டு நிவர்த்தி அடைய போகிறது அண்ட வெளியில் நடக்கிற ஒரு மாபெரும் மாற்றம். இந்த கிரக மாற்றம் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு நுட்பமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் குறிப்பாக தனுசு ராசினோட வாழ்க்கையில் இது ஒரு புது யுகத்தோட தொடக்கமாக அமைய போகுதுங்க. காலம் காலமாக தனுசு ராசினர் அனுபவித்த இன்னல்களும், எது உண்மை எது பொய்ன்னு பிரிக்க முடியாமல் தவிச்ச அந்த தவிப்புகளும் இப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்க. உனக்கான காலம் கணிஞ்சிட்டுன்னு குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டுறாரு. இதுவரை ஏதோ ஒரு பிடியில் சிக்கி தவிச்ச நீங்கள் இனிமேல் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் மெய்யாக நேசிக்கிற உறவுகளுக்காகவும் வாழ போகிறீங்க. உங்களை முழுசாக நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு நிழலாக ஆதாரமாக திகழப்போகிற காலம் இது. இதுவரை சேமிப்பை பற்றியும் இழப்பை பற்றியும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இனி உங்கள் உழைப்போட பலனை அனுபவிக்கவும் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக செலவு பண்ணி மகிழவும் போகிறீங்க. உங்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும்போது நீங்கள் குடும்பத்தோட மேன்மைக்காக வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் செல்வம் வளம் பெருகுங்க. நீங்கள் ஆசைப்படும் போது ₹1 கூடுதலாக உங்கள் கையில் வந்து சேர்ற அற்புதங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. காலச்சக்கரம் என்பது மனுஷ அறிவுக்கு புலப்படாத ஒரு விசித்திரமான சுழற்சி. கோள்களோட சலனங்களை கணித ரீதியாக துல்லியமாக கணக்கிடுற வல்லமை இருந்தாலும் அது பிரபஞ்ச பேராற்றலோட அடியாளத்தை ஊடுருவி பார்க்க முடியாது. இங்கே தான் ஒரு நேயர் ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வியை கேட்கலாம். எல்லாமே விதியோட ஆடல்னா ஒரு தனி மனுஷனோட முயற்சிக்கும் பிரார்த்தனைக்கும் இங்கே என்ன வேலை? இதுக்கு விடை தனுசு ராசியரோட தற்போதைய சூழல் ரொம்ப தெளிவாக பொதிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அந்த பெரும் அங்கீகாரமும் தெய்வீக ஆசீர்வாதமும் இப்போ நேரடியாக உங்களை வந்தடைய காத்திருக்குங்க. உங்கள் அடி மனசில் புதிஞ்சு கிடந்த சின்ன சின்ன அபிலாஷைகளை எல்லாம் இப்போ ஒரு பிரம்மாண்டமான இலக்காக உருவெடுத்து வெற்றியை நோக்கி உங்களை உந்தி தள்ள போகுதுங்க. எதை பார்த்து அஞ்சி இதுவரை ஒதுங்கி நின்னீங்களோ அந்த தடைகளை உடைச்சிக்கிட்டு இப்போ கம்பீரமாக சபையேற வேண்டிய தருணம் இது. தனுசு ராசினரை இனி பதுங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்கள் பன்முக திறமைகள் உலகத்தோட கண்களுக்கு பிரகாசமாக தெரிய போகிற அந்த உன்னத தருணத்தில் சமூகமே உங்களை வியந்து பாராட்ட போகுது. வாழ்க்கை என்பது நம்ம விரும்பின மாதிரி வாழ்கிறதுக்கு தான், மற்றவங்க எதிர்பார்ப்புக்கு தியாகம் பண்ணுறதுக்கும் இல்லை. நீங்கள் ஆசைப்பட்ட ஆடைகளை அணிவது முதல் உங்கள் ரசனைக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைச்சுக்கிறது வரையும் பொருளாதார சுதந்திரம் இப்போ உங்கள் வசப்பட போகுதுங்க. மகிழ்ச்சி எங்கே நிலைக்குதோ அங்கே தான் வெற்றியும் தார்மீக எண்ணங்களும் தலைக்கும். இதை நீங்கள் உணரணும். அந்த பரம்பொருள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது எனக்கு செல்வம் கொடுன்னு கேட்கிறத விட எனக்கு நிலையான மன மகிழ்ச்சியை தருவாயாகனு கேளுங்க. குறிப்பாக தேவகுருவுக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் தடைகளை தகர்க்கிற கணபதியையும் ஆதி அந்தமில்லாத அந்த சிவபெரும பரப்பொருளையும் ஒரு சேர தொழுது வணங்குங்க. வாழ்க்கை ஓட்டத்தில் மன அழுத்தங்களும் எதிர்பாராத சங்கடங்களும் அலையா எழுந்து வரத்தான் செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட தருணங்களில் உங்கள் ஆன்ம பலத்தை நல்ல காரியங்களாக நிலைநிறுத்துங்க. நல்ல மனிதரோட உரையாடுங்க. நேர்மறையான கருத்துக்களை பரிமாறுங்க. உங்கள் சூழலை சுத்திகரிச்சுக்கோங்க. நம்ம நாவில இருந்து வர சொற்களை விட நம்ம ஆள் மனசில் உதிக்கிற எண்ணங்களுக்கு தான் ஆகர்ஷண சக்தி அதிகம்னு மறந்துடாதீங்க. உங்கள் மனசோட கருவறையில் என்ன விதைகளை தூவுறீங்களோ அதே பலன்களை தான் உங்கள் எதிர்காலம் அறுவடை பண்ணுங்க. தீதும் நன்று பிறர் தர வாரார்னு சொன்ன பேருண்மைப்படி உங்கள் சிந்தனையில் நன்மையை மட்டும் நிலைநிறுத்துங்க. எதிர்மறை சிந்தனைகளுக்கோ கசப்பான பேச்சுகளுக்கோ ஒரு துளி கூட இடம் கொடுக்காதீங்க. இது நாள் வரை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் உங்கள் திறமைகளை ஏளனம் பண்ணிட்டு போன உறவுகளும் நண்பர்களும் இனி உங்கள் ஆளுமையை பார்த்து வியந்து உங்களை தேடி வரப்போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. உங்கள் இல்லறமும் வாழ்க்கையும் ஒரு நீண்ட வந்தவனமாக மாறப்போகுதுங்க. உங்கள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாகிற ஒரு பொற்காலத்தை நீங்கள் எட்டிட்டீங்க. பொருளாதார நெருக்கடியால் நிலை குலைஞ்சு ஒரு காலத்தில் வாழ்வாதாரத்துக்காக பலர்கிட்ட கையேந்தி நின்ன நிலையை நீங்கள் தாண்டி இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தோட கணக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக திரும்பி இருக்குங்க. கடன் சுமை என்கிற சிலந்தி கூட்டில் இருந்து நீங்கள் விடுபடுறது மட்டும் இல்லை, உங்கள் கரம் உயர்ந்து பிறருக்கு பொருளாதார ரீதியாக உதவும் அளவுக்கு ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. மற்றவங்களுக்கு கடன் உதவி பண்ணும் அளவுக்கு உங்கள் நிதிநிலை சீரடைஞ்சு சமூகத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க பிரமுகராக நீங்கள் வலம் வரப்போகிறது உறுதி. இந்த மாற்றங்கள் எல்லாம் தற்செயலாக நடக்கிறதில்லை, மாறா உங்கள் பொறுமைக்கும் நேர்மையான எண்ணங்களுக்கும் அந்த பிரபஞ்சம் வழங்க போகிற மகுடம். நம்பிக்கையோட நடை போடுங்க. காலம் உங்களை வெற்றியோட அரியணையில் ஏற்ற காத்திருக்குங்க. இந்த மாபெரும் பிரபஞ்ச மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நந்தவனமாக மாற்ற போகிற இந்த வேளையில்
ஒரு முக்கியமான ஐயம் எழலாம். உண்மையான செல்வம் என்பது பெட்டியில் பூட்டி வைக்கப்படுற பொற்காசுகளா இல்லை வேற எதுவா? கோடி கோடியாக செல்வம் சேர்த்தவங்க, நாவுக்கு ருசியான உணவு சாப்பிட்றவங்க மட்டும் கோடீஸ்வரர்கள் ஆகிட முடியாதுங்க. உண்மையில் எந்த ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாத உடம்போட, எந்த சலனமும் இல்லாத ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தோட தன் இரவுகளை கழிக்கிறானோ அவன்தான் இந்த பூமியில் நிகரற்ற கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான மனக்கவலை இல்லாத மேன்மையான யோகம் இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்கள் கண்களில் கசிஞ்ச கண்ணீர் துளிகளும் இதயத்தை சுமையாக்கின வேதனைகளும் இனி காணல் நீராக மறைஞ்சு போக போகுது. இனி வரும் காலங்களில் மகிழ்ச்சி என்பது உங்கள் முகவரியாக மாறப்போகுது. மனக்கவலைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு துளி கூட இடம் இருக்க போவதில்லைங்க. தனுசு ராசியோட ஒட்டுமொத்த பலன்களை தாண்டி அதில் அடங்கி இருக்கிற நட்சத்திர பாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் காலத்தோட கணக்கு என்ன சொல்கிறதுன்னு நம்ம ஆழமாக உற்று பார்க்கணும். முதல்ல கேதுவோட ஆதிக்கம் பெற்ற மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தோட போக்கு எப்படி இருக்கணும்னு கேள்வி எழுது. அரசியல் களத்தில் இயங்குறவங்க இந்த மாதம் ஒரு நிதானமான ஆனால் சீரான முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் உங்கள் செல்வாக்கு மக்களிடையே வேரூன்றும். அதே மாதிரி கல்வி படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு அறிவோட சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் கனிஞ்சு வருதுங்க. நீங்கள் சிந்துற ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஈடான பலன்கள் உங்களை வந்தே தீரும். இதில் சந்தேகமே வேண்டாங்க. சட்ட ரீதியான சிக்கல்களோ நீதிமன்ற வழக்குகளோ உங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருந்தால் அவை தற்காலிகமாக தள்ளி போகிற சூழல் உருவாகும். இது உங்களுக்கு இளைப்பாறுதலையும் மாற்று வழிகளையும் யோசிக்க கால அவகாசத்தை தரும். இறை சிந்தனை உங்களுக்கு ஒரு கவசமாக மாறப்போகுது. முன்பை விட அதிக தெய்வ பக்தி உங்களை மேன்மைப்படுத்துங்க. நீங்கள் மேற்கொள்கிற சின்ன தூர பயணங்களோ ஆன்மீக பயணங்களோ உங்கள் மனசுக்கு பேரானந்தை தரும். புதிய உத்வேகத்தையும் கொடுக்குங்க. உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற தன்னம்பிக்கை இப்போ ஒரு எரிமலையாக பொங்கி எழும். இது நாள் வரை உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின எதிர்ப்புகளும் உங்களுக்கு தொல்லை கொடுத்த மறைமுக பகைவர்களும் பனி மாதிரி விலகி செல்வாங்க. ஒரு காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தின உங்களோட உறவை முறிச்சிக்கிட்டு போன சுற்றமும் நட்பும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து தாங்களே உங்களை தேடி வந்து உறவு பாலம் அமைப்பாங்க. குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ள மங்கள ஒலிகள் கேட்கப் போகிற இனிய காலம் இது. தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள், திருமண பேச்சுகள் எல்லாம் இனிதே கைகூடுங்க. கையிருப்பு கரைஞ்சு போன காலங்கள் மறைஞ்சு இப்போ பணப்புழக்கம் முன்னெப்பவும் இல்லாத அளவுக்கு உங்கள் வசப்பட போகுது. பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு வலிமையான நிலையை எட்டுவீங்க. வறுமை ஒழிஞ்சு வளமை பெருகும் இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை சொர்க்கமாக மாற்றும். இதில் துளியும் சந்தேகமே இல்லைங்க. உங்கள் ஆற்றலும் காலத்தோட துணையும் இணைஞ்சு உங்களை ஒரு பெரும் உயரத்துக்கு இட்டு செல்லும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் அடுத்ததாக பார்த்தோம்னா, தனுசு ராசியோட விண்மீன் கூட்டத்தில் பிரகாசிக்கிற போராடம் நட்சத்திரத்தில் உதித்தவங்களுக்கு இந்த மாதத்தோட நகர்வுகள் ஒரு எச்சரிக்கை கலந்த விழிப்புணர்வை கேட்குது. சொல்லின் செல்வனும் பெயர் எடுத்த நீங்கள் இந்த சமயத்தில் உங்கள் நாவடக்கத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை கூட தேவையில்லாத மனத்தாங்கல்களையும் வீண் பழி சுமக்கிற சூழலையும் உருவாக்கிடுங்க. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட கருத்து பரிமாறும்போது நிதானம் கைவிட்டால் அது மனக்கசப்பில் முடியலாம். கணவன் மனைவிக்கு இடையிலே ஒருமித்த கருத்து எட்டணும்னா ஈகோ பார்க்காம மனம் விட்டு பேசுகிறது தான் நல்ல பலனை தருங்க. குழந்தைகளோட கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் கூடுதல் அக்கறை தேவை. வெளிநாட்டு கனவுகளும் பயண திட்டங்களும் நீண்ட நாள் தேக்கத்துக்கு பிறகு இப்படி செயல் வடிவம் பெற ஆரம்பிக்குங்க. ஆனால் நிதி சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களில் பெரிய முதலீடுகள் ஈடுபடும் போது சட்ட ரீதியான ஆவணங்களை நல்லா ஆராய்ந்து பார்ப்பது பாதுகாப்புங்க. உங்கள் ஆள் மனத்தோட தூய்மை உங்களை எப்பவும் காக்கும். அதனால் தீய சக்திகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லைங்க. இதை திடமாக நம்புங்க. தனுசு ராசியோட இறுதி பாதமான உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் ஒரு மனப்போராட்டத்தை தரலாம். உறக்கத்தில் வர எதிர்மறை கனவுகளோட இக்கட்டான நேரங்களில் உற்றார் உறவினர் விலகி செல்வதோ உங்களை சற்று தளர்வடைய வைக்கலாம். மன ஒருமைப்பாடு குலைஞ்சு என்ன முடிவு எடுக்கணும்னு தடுமாறும்போது பிரபஞ்சத்தோட பேராற்றலை சரணடையுங்க. தொழில்துறையில் சில எதிர்பாராத முட்டுக்கட்டைகள் வந்தாலும் உங்கள் கைக்கு வர வேண்டிய பண வரவு தடையில்லாமல் வந்து சேரும். இது ஒரு நிம்மதியான செய்திங்க. நீங்கள் எவ்வளவு திறம்பட வேலை பார்த்தாலும் பாராட்டுக்கு காத்திருப்பவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சலாம். ஏன்னா வீண் விமர்சனங்களும் புறம் பேசல்களும் உங்களை சுற்றி இருக்கும்.
இதுக்கு பரிகாரமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஈசன் ஆலயத்துக்கு போய் அந்த ஆதிசிவனை மௌனமாக தொழுதுவாங்க. உங்கள் மனச்சுமையெல்லாம் காணல் நீராக மறைஞ்சு போகிறத உணர்வீங்க. குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி தனுசு ராசினருக்கு ஒரு பொற்காலத்தோட திறவுகோலாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதனே குரு, அதனால் அவர் நேர்கதியில் திரும்பும்போது உங்கள் வாழ்க்கையில் முடங்கி கிடந்த அதிர்ஷ்டங்களும் மறுபடியும் துளிர்விடும். நிலுவையில் இருந்த பெரும் தொகைகள் உங்கள் வம்சமாகுங்க. புதிய வருமான வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி, புதிய நுட்பங்களை கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். சமூகத்தில் அந்தஸ்து உயரும், பதவி உயர்வு, இடமாற்றங்கள் எல்லாம் உங்கள் விருப்பப்படியே அமையுங்க. ஆன்மீக ரீதியாக உங்கள் தேடலும் தீவிரமாகும். தியானம், யோக கலைகளில் ஈடுபட்டு வரும். அதனால் மன தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் அபார முன்னேற்றம் வருங்க. பல வருஷமாக குழந்தை வரம் வேண்டி தவிச்சவங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும். இனி செய்திகளையும் தடைப்பட்ட திருமணங்களும் இனி இதே முடிய போகிற நல் வாய்ப்புகளும் இப்போ அணிவகுத்து நிற்குதுங்க. இறுதியாக தனுசு நேயர்களே, உங்கள் வாழ்க்கையோட இருளை நீக்க போகிற ஒரு மகா ரகசியத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. தெய்வம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்கள் இல்லத்திலேயே ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த சுடர் ஒளியில் உங்கள் குலதெய்வம் குடியிருப்பதாக மனசார நம்பி பிரார்த்தனை பண்ணுங்க. குலதெய்வம் என்பது ஒரு குலத்தை காக்கிற அரண் மாதிரிங்க. அது உங்கள் வம்சத்தை தலைக்க செய்யும் அச்சாணி. அதோட ஒவ்வொரு விடியலும் உலகுக்கே ஒளியூட்டும் சூரிய பகவானை நமஸ்கரிக்க தவறாதீங்க. மற்ற கிரகங்களோட சலனங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த ஆதித்தனத்தோட பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே இருளை அகற்றி வெற்றியை நோக்கி உங்களை வழிநடத்துங்க. தடைகளை தகர்க்கிற விநாயக பெருமான் கிட்ட உங்கள் குறைகளை ஒப்படைச்சிட்டு நல்லது மட்டுமே நடக்கும்னு நேர்மறையாக சிந்தனையோடு செயல்படுங்க. உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை செதுக்கிற சிற்பி. அதனால் உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே விதையுங்க. இதுவரை பயணித்த கசப்பான பாதைகள் மறைஞ்சு இனி நீங்கள் நடக்கப் போகிற பாதை மலர்வனமாக மாறப்போகுது. இந்த மன நிறைவோட இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்கள். நன்மைகள் பெருகட்டும், வாழ்வு சிறக்கட்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.